வணக்கம். தொகுதி மறுவரை சட்ட திருத்தத்தை ஒன்றிய பாஜக அரசு மொத்தமாக திரும்ப பெற வேண்டும். தமிழ்நாட்டின் அரசியலுக்கு மிக முக்கியமான நாள் இன்று. தொகுதி மறுவரைக்கு எதிரான நம் போராட்டங்களின் முடிவினை அறிய போகும் நாள். நம்முடைய கடும் எதிர்ப்பினையும் போராட்டத்தினையும் தொடர்ந்து தொகுதி மறுவரையால் தமிழ்நாட்டின் தொகுதி அளவு குறையாது என பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர்களும் நேற்று நாடாளுமன்றத்தில் வாய்மொழி உத்தரவாதம் அளித்துள்ளனர். ஆனால் சொல் ஒன்று செயல் வேறு என்பதாக இவர்கள் தாக்கல் செய்துள்ள சட்ட முன்வடிவு முழுக்க ஏமாற்று திட்டமாக இருக்கிறது. இதை நம்பவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என திட்டவட்டமாக நிறைவேறுகிறோம். இந்த சட்ட முன்வடிவில் தொகுதி மறுசீரமைப்பு ஆணையத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மூலம் இவர்கள் நினைத்தால் நினைத்த நேரத்தில் நினைத்த முறையில் எப்போது வேண்டுமானாலும் எதிர்காலத்தில் இவர்களுக்கு சாதகமான வகையில் இந்திய மாநிலங்களின் தொகுதி அளவை மாற்றிக் கொள்வதற்கான வழிவகைகள் இந்த கருப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. அவசர கதியில் இதனை நிறைவேற்றக்கூடாது. நேரு அவர்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்றார். இருந்தவரை அந்த உறுதிமொழியை காப்பாற்றினார். ஆனால் தற்போதைய ஒன்றிய ஆட்சியாளர்களோ மாநில உரிமைகளை காப்பாற்றுவோம் என சொல்லிக்கொண்டே அதனை சில்லாக நொறுக்கும் வேலையில் ஈடுபடுகின்றனர். நாம் கோருவது முன்னாள் பிரதமர்கள் இந்திரா காந்தி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் அரசியல் சட்ட திருத்தத்தில் 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்ததை போன்ற சட்ட பாதுகாப்பு. தமிழ்நாட்டின் குரலுக்கு ஒன்றிய பாஜக அரசு செவி சாய்த்தே ஆக வேண்டும் என்றும் தற்பொழுது முதல்வரும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெறுவது தொடர்பாக ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தமானது நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிப்பது தொடர்பான அந்த சட்ட மசோதா அமலுக்கு வந்திருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருப்ப நிலையில் தற்பொழுது இந்த அறிவிப்பினையும் தற்பொழுது இன்று வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்.